கேரளாவிலிருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் ரசாயன குப்பைகளை தேனி மாவட்டம் கம்பமெட்டு மலைச்சாலையில் உள்ள விவசாய நிலத்தில் மர்ம நபர்கள் கொட்டிச் சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. மருத்துவ கழிவுகளை கொட்டி சென்ற மர்ம நபர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். என்னோட விவசாய நிலத்தில் இப்படி கொட்டிட்டு போயிட்டாங்க, எனக்கு நீ அடுத்து எப்படி நான் இதில் விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் ஐயா பெரியவங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு இதை கேட்டு கொடுக்கணும். டேப்லெட்ஸோட அட்டைகள் எல்லாம் விவசாய நிலத்தில் போட்டு சென்று உள்ளார் சார். மருத்துவ கழிவுகள், ஆக்சிஜன் பைப்பு, இந்த கழிவுகள்னால என் நிலைமை ஸ்பாயில் ஆக போது, அடுத்து நான் விவசாயம் எப்படி பண்ணுவது? இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்கலாம், கேட்கலாம். சத்யராஜ், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். அதாவது தேனி மாவட்டம் கம்பமெட்டு மலைச்சாலையானது கேரளா தமிழக எல்லை இணைக்கக்கூடிய ஒரு மலைச்சாலையாக அமைந்து உள்ளது. இந்த மலைச்சாலையில் பார்த்தோம் என்றால் விவசாய நிலங்கள் ஏராளமாக உள்ளது. அந்த விவசாய நிலத்தில் மர்ம நபர்கள் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளையும் ரசாயன கழிவுகளையும் கொட்டப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நியூஸ் தமிழ் பார்வைகளுக்காக நேரடியாக களஆய்வு சென்று பார்த்த பொழுது விவசாயிகள் கூறுகையில் இந்த கழிவுகளானது முற்றிலும் மருத்துவ கழிவுகளாகவும் ரசாயனம் கலந்த கழிவுகளாகவும் இருப்பதாகவும் இதனால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்று குற்றம் சுமத்துகின்றன. குறிப்பாக தமிழக கேரள பகுதியான சோதனை சாவடிகளில் அதிகாரிகள் முறையாக சோதனையிட்டு வரக்கூடிய வாகனங்களை தமிழக பகுதிக்கு விட்டால் மட்டுமே இது போன்ற குற்றச்சாட்டுகளை தடுக்க முடியும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த ரசாயன கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் விவசாய நிலத்திலேயே கொட்டப்பட்டுள்ளது. அதுவும் பிளாஸ்டிக் சாக்கு பைகளில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்டுள்ளது. அதில் சிரஞ்சுகள் மற்றும் மாத்திரை கழிவுகள் மற்றும் குளுக்கோஸ் கழிவுகள் என பல்வேறு மருத்துவ கழிவுகளும் ரசாயன கலந்த பொருட்களும் ஏராளமாக இருந்து வருகிறது. இதனால் தங்களது நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் பிற்காலங்களில் இந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முடியுமா என்ற கேள்வியும் எழுப்பி வருகின்றனர் விவசாயிகள். தொடர்ந்து இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தடுக்கும் விதமாக தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் சிறப்பு படை அமைத்து சோதனை சாவடிகளிலும் கேரளாவில் வரக்கூடிய வண்டிகளை சோதனையிட்டு முறையாக பார்வையிட்டு இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த குப்பைகளானது விளைநிலங்களில் இருந்து வருகிறது. இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.